every few years stock market crash ஆகும். இது ஸ்கேரியாக இருக்கும், பெயின்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மெனி இன்வெஸ்டர்ஸ்க்கு எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் மாதிரி ஃபீல் ஆகும். 1992ல் ஹர்ஷத் மெஹ்தாவோட ஸ்கேம் சென்செக்ஸோட 55% வேல்யூவை அப்படியே வைப் அவுட் பண்ணுச்சு. 2000ல் .com பபிள் கிராஷ் ஐடி ஸ்டாக்ஸை 40% வரைக்கும் கிராஷ் பண்ண வச்சுது. அண்ட் 2008ல் குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் மார்க்கெட்டை ப்ரூட்டலாக 60% வரைக்கும் ஃபால் ஆக வச்சுது. அண்ட் 2020ல் COVID-19 கிராஷ் மார்க்கெட்டை ஜஸ்ட் ஒரு மாசத்துலேயே 40% எரேஸ் பண்ணுச்சு. கேட்கவே டெரிஃபைங்காக இருக்குல்ல, பட் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. எவ்ரி சிங்கிள் டைம் மார்க்கெட் இந்த மாதிரி விழும் போது திரும்பி ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் பேக் ஆகி வரும். அண்ட் இந்த வீடியோல இன்னைக்கு இந்தியாவோட பிக்கஸ்ட் பேர் மார்க்கெட்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஏன் அது நடந்துச்சு, இன்வெஸ்டர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அண்ட் அதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கலாம் அப்படின்றத. ஸோ நெக்ஸ்ட் பேர் மார்க்கெட்ல நீங்களும் சர்வைவ் பண்ணி அண்ட் ப்ராஃபிட்டும் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. நம்ம பேசிக்ஸ்ல இருந்து பார்ப்போம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வேர்ல்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸோட கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்றது தான் நம்ம சேனல் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேர் மார்க்கெட்னா என்னன்றதை பார்ப்போம். பேர் மார்க்கெட்ன்றது எப்போ ஸ்டாக் ப்ரைஸஸ் 20% ஆர் மோர் ரீசன்ட் ஹைலேருந்து 20% ஆர் மோர் ஃபால் ஆகிறது தான். லைக் இப்போ பேர் மார்க்கெட்னு ஏன் சொல்கிறோன்னா, இப்போ பேர் வந்து அட்டாக் பண்ணுதுன்னா அது டவுன்வார்ட்ஸில் தான் வந்து ஸ்வைப் பண்ணும். ஸோ அதுக்காக தான் லைக் மார்க்கெட் எப்படி ஒரு ப்ரூட்டல் ஹிட் எடுக்குதோ போர்ட்ஃபோலியோஸ் அதோட ட்ராக் பண்ண வச்சுட்டு அதுக்கு சிமிலராக இருக்குது அப்படின்றதுக்கு தான் பேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். பட் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு பேர் மார்க்கெட்னா எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் இருக்காது, எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் ரீசன் இருக்கும். இப்போ 1992ல் பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேம் இந்தியாவையே ஷூக் பண்ணுச்சு. அதில் தான் அந்த பேர் மார்க்கெட் நடந்துச்சு. இன்னொன்று 2000ல் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹைப் பண்ணப்பட்ட இன்டர்நெட் ஸ்டாக் கிராஷ் ஆனதுனால அந்த கிரைசிஸ் நடந்துச்சு. 2008ல் ஒரு குளோபல் பேங்கிங் மெல்டவுன் தான் மார்க்கெட்டை டவுன் ஆக்குச்சு. 2020ல் ஓவர் நைட்டில் வேர்ல்டு எக்கனாமியை பேண்டமிக் ஷட் பண்ணுச்சு. டிஃப்ரெண்ட் காசஸ் ஆனால் சேம் ரிசல்ட், பேனிக், ஃபியர், மார்க்கெட் கிராஷஸ். இதில் நிறைய பேர் வந்து ரொம்ப ராங்காக எடுத்துக்கிற ஒரு விஷயம்னா பேர் மார்க்கெட்னா பேட். இது நெசசரிலி பேட் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இதுதான் பெஸ்ட் டைம் டு பில்ட் வெல்த். ஏன்னா நம்ம இந்த டைமில் கிரேட் ஸ்டாக்ஸை டிஸ்கவுண்ட்டில் வாங்க முடியும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் 2008 கிராஷில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டிகேடில் உங்கள் மணி இப்போதைக்கு ட்ரிபிள் ஆகியிருக்கும். அண்ட் நீங்கள் COVID-19 கிராஷ் அப்போ வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ இப்போதைக்கு 100% ப்ளஸ் அப்பில் இருந்திருக்கும். ட்ரிக் என்னன்னா, எல்லாரும் பேனிக் ஆகிட்டு இருக்கும் போது நம்ம மட்டும் இன்வெஸ்டடாக இருக்கிறது தான். ஸோ வாங்க இந்தியாவோட பிக்கஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷஸை இன் டைம் பின்னாடி போய் நம்ம இதை இன் டீட்டெயிலாக பார்த்து இதுலேருந்து என்ன லெசன்ஸ் கற்றுக்கலான்றதை பார்க்கலாம். ஸோ ஹியர் 1992ல் ஸ்டாக் மார்க்கெட் நெவர் பிஃபோர் இந்த மாதிரி பூம் ஆனதே இல்லை, அந்த அளவுக்கு பூமிங்காக இருந்துச்சு. இன்வெஸ்டர்ஸ் ஓவர் நைட்டில் அவங்க மணியை டபுள் ட்ரிபிள் ஆக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டாக்ஸ் வந்து எவ்ரிடே அப்பர் சர்க்கியூட்ஸை ஹிட் பண்ணிட்டு இருந்துச்சு. இதுக்கு சென்டராக தான் ஹர்ஷத் மெஹ்தா, த பிக் புல் ஆஃப் தலால் ஸ்ட்ரீட் இருந்தாங்க. ஸோ பேங்கிங் சிஸ்டம்ல இருக்கிற ஒரு லூப் ஹோலை கண்டுபிடிச்சு ஃபேக் பேங்க் ரெசிப்ட்ஸ் மூலியமா ஹியூஜ் சம்ஸ் ஆஃப் மணியை போரோ பண்ணி இதுலேருந்து ஸ்டாக் ப்ரைஸஸை ஆர்டிஃபிஷியலாக இன்ஃப்ளேட் பண்ணி தான் இவ்வளோ வந்து மார்க்கெட் வந்து ஹைக் ஆனதுக்கு காரணம். ஸோ ஒரு கொஞ்ச நாளைக்கு இது வந்து ஒரு ட்ரீம் ரன் மாதிரி இருந்துச்சு. பட் ட்ரீம்ஸ்ன்றது ஃபார் எவர் இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த ஸ்கேமை சுச்சேதா தலால்ன்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ணதுனால பேங்க்ஸ் ரியலைஸ் பண்ணாங்க அவங்கள டியூப் பண்ணிட்டாங்க அப்படின்றத. அண்ட் சில வாரங்களே சென்செக்ஸ் 55% வரைக்கும் கிராஷ் ஆச்சு. இது ஒரு பிளட் பாத். மெனி ஸ்டாக்ஸ் அதோட 70 to 80% வேல்யூவை ஓவர் நைட் லூஸ் பண்ணுச்சு. இதில் பெரிய மிஸ்டேக் பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டாக்ஸில் பிஸ்னஸே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் அந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான். இன்னொன்று, ரிசர்ச் பண்ணாமல் ஹைப் ஃபாலோ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணது அண்ட் ராக் பாட்டம் ப்ரைஸில் பேனிக்காக செல் பண்ணது. ஸோ ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்கன்றது தான் இதில் நம்ம லெசன்ஸாக தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனிஸில் ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. அவங்க இந்த டைமில் ஃபியரில் செல் பண்ணுறது பதிலாக ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் சில வருஷத்துலேயே மார்க்கெட் ரிகவர் ஆகி இட் ஹிட் நியூ ஹை. பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இந்த கிராஷ்னால தான் நம்மளுக்கு இந்தியாவில் இப்போ பெட்டர் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இதுதான் செபியோட பர்த். லைக் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட வாஷ் டாக். நம்மள மாதிரியான இன்வெஸ்டர்ஸை சேஃபராக வச்சுக்கிறதுக்கு செபி தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் பை த லேட் 90s எல்லாரும் இன்டர்நெட் தான் ஃபியூச்சர் அப்படின்னு பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் எல்லாருமே டெக் ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. டெக் ஸ்டாக்ஸ்னா இன்ஃபோசிஸ், விப்ரோ, சத்யம் அண்ட் பேர்லி எந்த ப்ராஃபிட்ஸுமே பார்க்காத சில பஞ்ச் ஆஃப் அதர் ஸ்டார்ட் அப்ஸ்லுமே பீப்புள்
இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால ஸ்டாக் பிரைஸ் வீக்ஸ்லயே டபுள் ஆக ஆரம்பிச்சது. கம்பெனிஸ் ஏர்னிங்கே இல்லாம பில்லியன்ஸ்ல வர்த் இருந்துச்சு. அண்ட் இன்வெஸ்டர்ஸ் யோசிச்சாங்க இதுதான் ஈஸியஸ்ட் வே டு கெட் ரிச் அப்படின்னு. சவுண்ட்ஸ் ஃபெமிலியர் இல்லையா? அதுக்கப்புறம் தான் .com பபிள் பஸ்ட் ஆச்சு. இயர்லி 2000லயே குளோபல் டெக் ஸ்டாக்ஸ் கிராஷ் ஆச்சு. இந்தியால ஐடி ஸ்டாக்ஸ் 40 to 50% வரைக்கும் டவுன் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய அப்போ யோசிச்ச ஹாட் இன்டர்நெட் ஸ்டார்ட் அப்ஸ் ஓவர் நைட்ல வேனிஷ் ஆயிடுச்சு. யார் ஹைப் சேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்க மொத்தமாவே லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பீப்புள் அந்த டைம்ல பெரிய பண்ண பிகஸ்ட் மிஸ்டேக்ஸ் என்னன்னா, ஜஸ்ட் பிகாஸ் ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு அந்த ஸ்டாக்ஸை வாங்கினது அண்ட் ஒரு ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் இக்னோர் பண்ணது, லைக் ப்ராஃபிட், கேஷ் ஃப்ளோ, பிஸ்னஸ் மாடல்ஸ் அண்ட் ஒவ்வொரு பபிளுமே எவென்ச்சுவலி பர்ஸ்ட் ஆகுன்ற அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதது. ஒன்ஸ் அகெயின் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் இதை ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்த்தாங்க. அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கக்கூடிய லெசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப் டேஞ்சரஸ். ஆல்வேஸ் ஒரு மணிட்டு ஆக்சுவலி அது மணி மேக் பண்ணுதா அப்படின்றத செக் பண்ணணும். அண்ட் குவாலிட்டி கம்பெனிஸ்ல ரைட் ப்ரைஸ்ல இன்வெஸ்ட் பண்றது தான் கீ. அப்போ யார் லோல இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்சிஎலோட ஸ்டாக்ஸ் வாங்கினாங்களோ ஓவர் த நெக்ஸ்ட் 2 decades இன்சேன் ரிட்டர்ன்ஸ் பார்த்தாங்க. இப்போ நம்ம 2008ல நடந்த குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸை பார்ப்போம். இது யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஸ்டார்ட் ஆச்சு. பேங்க்ஸ் ரெக்லெஸ்லி மணி அந்த டைம்ல லெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹோம் லோனை அஃபோர்ட் பண்ண முடியாத பீப்புள் கூட ஹோம் லோன் கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்போ ஹோம் ஓனர்ஸ் இந்த லோன்ஸ்ல டிஃபால்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்போ அந்த என்டையர் பேங்கிங் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆச்சு. மேஜர் யூஎஸ் பேங்க்ஸ் ஃபெயில் ஆச்சு, இன்க்ளூடிங் லேமேன் பிரதர்ஸ், ஒன் ஆஃப் த பிகஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் இன் த வேர்ல்ட். ஸோ யூஎஸ் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது குளோபல் இன்வெஸ்டர்ஸ் பேனிக் ஆனாங்க. இந்தியன் ஸ்டாக்ஸ்ல இருந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் புல் பண்ணாங்க. அண்ட் சென்செக்ஸ் மந்த்ஸ் கணக்குலயே 60% வரைக்கும் கொலாப்ஸ் ஆச்சு. ரியல் எஸ்டேட் அண்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான் இதுல அதிகமா அடி வாங்குச்சு. இன்வெஸ்டர்ஸ் ரஷ் பண்ணி எல்லாத்தையுமே செல் பண்ண பார்த்தாங்க. ஃபியர் கம்ப்ளீட்லா இட் டுக் ஓவர். ஸோ ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்ப என்ன தெரியும்னா, பேர் மார்க்கெட்ன்றது இட் டசன்ட் லாஸ்ட் ஃபார் எவர்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ 2010லயே நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் ஃபுல்லி ரிகவர் ஆகி இருந்துச்சு. அந்த டைம்ல லோவஸ்ட் பாயிண்ட்ஸ், அதாவது 2008ல லோவஸ்ட் பாயிண்ட்ஸ்ல வாங்கின ஸ்டாக் ஒரு ஃபார்ட்யூனே உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருந்துச்சு. இதுல இருந்து நம்ம என்ன லெசன் கத்துக்க முடியும் அப்படின்னா, பேர் மார்க்கெட் இட் டசன்ட் லாஸ்ட் ஃபார் எவர். எல்லா கிராஷுமே ரிகவரிக்கு தான் லீட் ஆகும். அண்ட் ஃபியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணக்கூடும். ஸோ அப்போ பெஸ்ட் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் லோ வேல்யூவேஷன்ஸை ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம அப்போ வாங்கியிருந்தோம்னா நம்ம நிறைய ப்ராஃபிட் பார்த்துருந்துருக்கலாம். அந்த மாதிரி இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 2013ல நடந்த கிராஷ். இதுவுமே அனதர் இயர் ஆஃப் பேனிக் தான். பட் இந்த டைம் கிராஷ் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு விஷயத்துல ட்ரிகர் ஆச்சு. யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் அதோடைய ஸ்டிமுலஸ் ப்ரோக்ராமை ரெடியூஸ் பண்ணணும்னு அனௌன்ஸ் பண்ணுச்சு. அப்போனா என்ன மீனிங் அப்படின்னா, ஈஸி மணி, அதாவது எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்குள்ளே ஃப்ளோ ஆகிட்டு இருக்க ஈஸி மணியை இன்க்ளூடிங் இந்தியா ஸ்லோ டவுன் பண்ண போகிறாங்கன்றது அர்த்தம். அப்போனா நிறைய இன்வெஸ்டர்ஸ் பேனிக் ஆகி இந்தியன் மார்க்கெட்ஸ் பில்லியன்ஸ் கணக்கில் புல் பண்ணாங்க. சென்செக்ஸ் திரும்பியும் 25% வரைக்கும் கிராஷ் ஆச்சு. டு மேக் திங்ஸ் வர்ஸ், இந்தியன் ருப்பி ஷார்ப்லி டெப்ரிஷியேட் ஆக ஆரம்பிச்சது, இன்னும் இந்த கேஸ்ல ஆட் பண்ற மாதிரி. பட் கெஸ் வாட், இந்த கிராஷ் டிடன்ட் லாஸ்ட். ஏன்னா வித்தின் மந்த்ஸே இந்தியன் எக்கனாமி திரும்பி பவுன்ஸ் பேக் ஆகிச்சு, ஸ்ட்ராங்கர் than பிஃபோர். இந்த கிராஷ்ல இருந்து நம்ம கத்துக்கக்கூடிய லெசன்ஸ் என்னன்னா, ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டி டெம்பரரி. ஜஸ்ட் பிகாஸ் மார்க்கெட்ஸ் இன்னைக்கு விழுந்துருச்சு அப்படின்றதுனால அது விழுந்தே இருக்கும் ஃபார் எவர்னு அர்த்தம் கிடையாது. டைவர்சிஃபிகேஷன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். வெல் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ உங்ககிட்ட இருக்குன்னா இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் கிராஷ்ல இருந்து உங்களை அது ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ 2020 பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலேயே ஃபாஸ்டஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ். COVID-19னால எக்கனாமிக்ஸ் ஓவர் நைட்ல ஷட் டவுன் ஆச்சு, பிஸ்னஸ் க்ளோஸ் ஆச்சு, பீப்புளுக்கு ஜாப்ஸ் போயிடுச்சு, இன்வெஸ்டர்ஸ்லாம் ஃப்ரீக்ட் அவுட்டாக இருந்தாங்க. ஒரே மாசத்துல சென்செக்ஸ் 40%ல ஃபால் ஆகி இருந்துச்சு. ஏன் பெஸ்ட் ஸ்டாக்ஸ் கூட இயர்ஸ் கணக்கில் இவ்வளோ வருஷமா பெஸ்ட் ஸ்டாக்ஸாக இருந்தது கூட அதோட லோவஸ்ட் வேல்யூவேஷனுக்கு ட்ராப் ஆச்சு. அண்ட் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இதை ஒரு லாங் டேர்ம் ரிசர்ஷன் பீரியடாக ப்ரெடிக்ட் பண்ணாங்க. பட் கெஸ் வாட், 2021குள்ளேயே மார்க்கெட் ஹிட் ஆல் டைம் ஹைஸ். ஸோ இன்வெஸ்டர்ஸ் அந்த டைமில் இன்வெஸ்டடாக இருந்தவங்க ஹியூஜ் கெயின்ஸை பார்த்தாங்க. ஸோ அந்த டைமில் எஸ்ஐபிஸை கண்டினியூ பண்ணவங்க அண்ட் கிராஷில் வாங்கினவங்க எல்லாருமே மேசிவ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, மேக்ஸிமம் ஃபியர் கிரியேட்ஸ் த பெஸ்ட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பேஷன்ஸ் கண்டிப்பாக பே ஆஃப் ஆகும். இன்வெஸ்டர்ஸ் யார் அந்த டைமில் அவங்க ஸ்டாக்ஸை ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சுருந்தாங்களோ அவங்க சப்ஸ்டான்ஷியல் கெயின்ஸை பார்த்தாங்க. அண்ட் இப்போ இந்தியா
இந்தியா கரண்ட்லி இன்னொரு பேரிஷ் ஃபேஸில் இருக்குது. இதோட டிரைவிங் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 டைட்டனிங் மானிட்டரி பாலிசிஸ். சென்ட்ரல் பேங்க் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை ஃபைட் பண்ணுறதுக்காக அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரைஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா ஹையர் ரேட் மீன்ஸ் மார்க்கெட்டில் லெஸ் லிக்விடிட்டின்னு அர்த்தம். அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட மணியை வந்து சேஃபர் அசட்ஸ்க்கு மூவ் பண்ணும்போது ஸ்டாக்ஸ் ஃபாலோ ஆகும். ஸோ ஹிஸ்ட்ரி இப்போது நம்மளுக்கு இன்னொரு தடவை என்ன காட்டுதுன்னா, இன்ஃப்ளேஷன் ஒன்ஸ் ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் ரிகவர் ஆகும் அப்படின்னு. நம்பர் 2 ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அவுட்ஃப்ளோஸ். ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியன் மார்க்கெட்லேருந்து மணியை புல் அவுட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் டெவலப் மார்க்கெட்ஸ்க்கு அவங்களோட கேபிட்டல் மூவ் பண்ணுறது ரிட்டர்ன் சேஃபராக இருக்கும் அப்படின்றதுனால அப்போ நம்ம மார்க்கெட் டிக்ளைனில் ஆகும். பட் ஒரு விஷயம் என்னன்னா, வேல்யூவேஷன்ஸ் அட்ராக்டிவாக மாறும்போது திரும்பி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ரிட்டர்ன் ஆவாங்க. நம்பர் 3 ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் அண்ட் சப்ளை செயின் இஷ்யூஸ். ரைசிங் ஆயில் ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவோட எக்கனாமியை ஹர்ட் பண்ணுது. அண்ட் குளோபல் கான்ஃப்ளிக்ஸ் வந்து அன்சர்டனிட்டியை க்ரியேட் பண்ணுது. இந்த இஷ்யூஸ் டெம்பரரி தான். ஜஸ்ட் லைக் எப்படி பாஸ் கிராஷஸில் இருந்துச்சோ அதே மாதிரி மார்க்கெட் எவென்ச்சுவலி ஸ்டெபிளைஸ் ஆகும். அண்ட் நம்பர் 4 வீக் கார்பரேட் இயர்னிங்ஸ். நிறைய இந்தியன் கம்பெனிஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க வீக்கர் தென் எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட். ஸோ பிஸ்னஸ் ஸ்ட்ரகிள் ஆகும்போது இன்வெஸ்டர்ஸுமே அவங்களோட கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஸ்ட்ராங் கம்பெனிஸ் எப்போவுமே பவுன்ஸ் பேக் ஆகும். நம்பர் 5 இன்ஃப்ளேஷன் அண்ட் ஸ்லோயிங் க்ரோத். ப்ரைஸஸ் ரைஸ் ஆகும்போது கன்சியூமர் ஸ்பெண்டிங் ரெடியூஸ் ஆகும். அப்போ எக்கனாமிக் ஸ்லோ ஆகும்போது கார்பரேட் ப்ராஃபிட் ஹர்ட் ஆகும். பட் ஹிஸ்டாரிக்லி நம்ம பார்த்ததில் எவ்ரி எக்கனாமிக் ஸ்லோ டவுனுக்கு அப்புறம் ரிகவரி வரும். ஸோ இந்த பேர் மார்க்கெட்டில் எப்படி தான் ப்ராஃபிட் பார்க்குறது? நீங்கள் இந்த டைமில் பேனிக் ஆகணுமா? அப்சல்யூட்லி நாட். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணணும். மார்க்கெட் லோவாக இருக்கும் போது நம்ம பை பண்ணுறது யூனிட்ஸை இன்னும் டிஸ்கவுண்ட்டில் வாங்க முடியும். அண்ட் நம்பர் 2 ஃபண்டமெண்டல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எந்த கம்பெனிஸில் ஸ்ட்ராங் பேலன்ஸ் ஷீட் அண்ட் லாங் டேர்ம் க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்பர் 3 இன்வெஸ்டடாக இருங்க. ஹிஸ்டாரிக்லி நம்ம பார்த்ததில் மார்க்கெட் எப்போவுமே ரிகவர் ஆகும். பேனிக் செல்லிங் தான் இருக்கிறதுலேயே வர்ஸ்ட் மிஸ்டேக். நம்பர் 4 உங்கள் போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணுங்கள். ஒரு அசட் கிளாஸில் உங்கள் மொத்த மணியுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் எப்போவுமே பேர் மார்க்கெட்டை ஃபியர் பண்ண மாட்டாங்க. அதை வச்சு அவங்க லாங் டேர்ம் வெல்த்தை பில்ட் பண்ணுவாங்க. ஸோ வாங்க இதை இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ மார்க்கெட் ஃபால் ஆகும்போது நம்ம ஃபஸ்ட் இன்ஸ்டிங்க்ட் ஃபியரில் செல் பண்ணுறது தான். பட் உண்மை என்னென்னா, நம்ம டவுன் டர்ன் பீரியடில் செல் பண்ணுறதுன்றதை நம்ம லாஸஸை லாக்இன் பண்ணுற மாதிரி. நம்ம இன்வெஸ்டடாக இருந்தால் தான் எவென்ச்சுவல் ரிகவரியிலேருந்து நம்மளால் பெனிஃபிட் ஆக முடியும். எக்ஸாம்பிள் 2008 சென்செக்ஸ் 60% வரைக்கும் கிராஷ் ஆச்சு. நிறைய பேர் பேனிக் ஆகி செல் பண்ணாங்க. ஆனால் 2010 மார்க்கெட் ஃபுல்லி ரிகவர் ஆகி இட் ஹிட் நியூ ஹை. ஸோ அந்த டைமில் குவாலிட்டி ஸ்டாக்ஸை ஹோல்ட் ஆன் பண்ணியிருந்தவங்க மேசிவ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தாங்க. ஸோ லெசன் என்னன்னா, மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் ஃபார் எவர் இருக்காது. நம்ம ஃபியரில் செல் பண்ணுறது நம்ம லாஸஸை தான் பெர்மனெண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதை நிறுத்தணுமா மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா? கண்டிப்பாக கிடையாது. இப்போ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எஸ்ஐபியை பார்த்தீங்கன்னா வாலடைல் மார்க்கெட்டில் தான் பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா நீங்கள் லோவர் ஸ்டாக் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா அந்த சேம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்க்கு நீங்கள் நிறைய யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ ஓவர் டைம் உங்களோட ஆவரேஜ் காஸ்ட் இது லோவர் பண்ணி லாங் டேர்ம் கெயின்ஸை தான் பூஸ்ட் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா 2020 அவரோட எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணியிருந்தார். ஸோ கோவிட் கிராஷ் அப்போ. ஆனால் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்லேயே அவரோட போர்ட்ஃபோலியோவை டபுள் ஆகிறத பார்த்தாரு. ஏன்னா அப்போ மார்க்கெட் ரீபவுண்ட் ஆச்சு. லெசன் என்னன்னா, ஒவ்வொரு எஸ்ஐபி இன்ஸ்டால்மெண்ட், அதுவும் நீங்கள் பேர் மார்க்கெட்டில் பண்ணுறது பார்கெயினில் வாங்குற மாதிரி. இதுதான் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எல்லா ஸ்டாக்ஸுமே ஒரே நேரத்தில் ரிகவர் ஆகும், எல்லாம் சேம் பேஸில் ரிகவர் ஆகும்னு கிடையாது. சீக்ரெட் என்னன்னா, நம்ம ஹை குவாலிட்டி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். எந்த கம்பெனிஸில் ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது, லோ டெப்ட் இருக்குது, கன்சிஸ்டண்ட்டாக இயர்னிங் க்ரோத் இருக்கோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிள் 2008 HDFC பேங்க், இன்ஃபோசிஸ், TCS சிக்னிஃபிகண்ட்லி ட்ராப் ஆச்சு. அவங்களோட ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் அவங்கள ரிகவர் பண்ண ஹெல்ப் பண்ணி ஆல் டைம் ஹைஸ் ஹிட் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ லெசன் என்னன்னா, குவாலிட்டி ஸ்டாக்ஸ் அண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இப்போ கரண்ட்லி டிஸ்கவுண்டடாக இருக்குது. இந்த ப்ரைஸஸ் நீங்கள் வருஷக்கணக்கில் திரும்பி பார்ப்பீங்களானே சொல்ல முடியாது. ஸோ இந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணுறது உங்களுக்கு கண்டிப்பாக லாங் டேர்மில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன் நம்ம எல்லா எக்ஸுமே ஒரு பேஸ்கெட்லேயே போடக்கூடாது? டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுல நம்ம ரிஸ்க் ரெடியூஸ் பண்ணலாம் அண்ட் போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ் பண்ணலாம். ஜஸ்ட் டெக் ஸ்டாக்ஸில் மட்டும் ரிலே பண்ணாதீங்க. ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணுங்க, ஃபார்மா, எனர்ஜி, இந்த மாதிரி FMCG இப்படி ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணுங்க. ஃபிக்ஸ்ட் இன்கம் அசட்ஸுமே உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இன்க்ளூட் பண்ணுங்க. லைக் பாண்ட்ஸ், இது உங்கள் வாலட்டாலிட்டியை ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் 2020 டெக் ஸ்டாக்ஸ் கிராஷ் ஆச்சு.
ஆச்சு இனிஷியலி. ஆனால் ஃபாஸ்ட்டாகவே ரீபவுண்ட் ஆச்சு. ஆனால் அந்த நேரத்தில் FMCG அண்ட் ஃபார்மா ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக இருந்துச்சு. லெசன் என்னன்னா, ஒரு வெல் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ உங்களோட கான்சென்ட்ரேட்டட் ஒன்னை விட பெட்டராக டவுன் டர்ன்ஸை ஹேண்டில் பண்ணும். அண்ட் பேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்ஸ் இன் அ டிகேட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி கொடுக்குது. அதுக்கு நீங்கள் லிக்விடிட்டி தேவை, அது அட்வான்டேஜ் எடுத்துக்க. இப்போ உங்கள் கையில் எப்போவுமே சில கேஷ் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ டிஸ்கவுண்ட்டில் ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸ் வாங்குற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் 2008 பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டாக்ஸ் வந்து தேர்ட் சீப் வேல்யூவேஷன்ஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த கிராஷில் இன்வெஸ்டர்ஸ் யார் வாங்கினாங்களோ நெக்ஸ்ட் டிகேடில் அவங்க ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தாங்க. ஸோ லெசன் என்னென்னா, இப்போ நீங்கள் வச்சுருக்க லிட்டில் கேஷ் நாளைக்கு பிக் கெயின்ஸாக மாறுறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ யாராலையாவது எக்ஸாக்டாக மார்க்கெட் பாட்டமில் எப்போ போகும்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா? பெஸ்ட் இன்வெஸ்டர்ஸில் கூட இது முடியாது. ஸோ நீங்கள் பர்ஃபெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் வந்து மார்க்கெட்டோட 10 பெஸ்ட் டேஸ் இந்த ஓவர் 10 இயர்ஸை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தா கூட இன்வெஸ்டடாக ஃபுல் டைம் இருந்தவங்களோட சிக்னிஃபிகண்ட்டாக லோவர் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் பார்க்கக்கூடும். லெசன் என்னென்னா, கன்சிஸ்டன்சி எப்போவுமே மார்க்கெட் டைமிங்கை பீட் பண்ணும் எப்போவுமே. அண்ட் ரியல் வெல்த்ன்றது பேர் மார்க்கெட் டைமில் தான் பில்ட் பண்ண முடியும், புல் ரன்ல இல்லை. ஏன்னா குவாலிட்டி ஸ்டாக்ஸ் லோவஸ்ட் ப்ரைஸில் அப்போ தான் ட்ரேட் ஆகும். எக்ஸாம்பிள், இப்போ இன்வெஸ்டர்ஸ் யார் 2020 கிராஷில் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வாங்கினாங்களோ அவங்க போர்ட்ஃபோலியோ நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் டபுள் ஆகிறத அவங்க பார்த்தாங்க. அண்ட் அதே நேரத்தில் யார் ஹெசிடேட் பண்ணாங்களோ அவங்க மச் ஹையர் வேல்யூவேஷன்ஸில் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனல் டேக் அவே தான் என்ன இந்த வீடியோலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஃபால் ஆகும், ஃபியர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இன்வெஸ்டர்ஸ் பேனிக் ஆவாங்க. பட் ஹிஸ்ட்ரி ஒரு விஷயம் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்குன்னா பேர் மார்க்கெட்டுக்கு அப்புறம் எப்போவுமே ஸ்ட்ராங் ரிகவரி வரும். ஸோ நீங்கள் 2008, 2020 இல்லை பியாண்ட் அந்த மாதிரி கிராஷஸில் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா மேசிவ் கெயின்ஸ் பார்க்க முடியும். பார்த்துருப்பீங்களுமே, இப்போ 2008 கிராஷ்லேருந்து நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தீங்களாலுமே இப்போ உங்களால் மேசிவ் கெயின்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் எஸ்ஐபி ப்ரைஸ் லோவாக இருக்கும்போது அக்யூமுலேட் பண்ணி காஸ்ட் ரெடியூஸ் பண்ணி நம்மளோட ரிட்டர்ன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் குவாலிட்டி ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்போவுமே ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் பேக் ஆகும். அண்ட் டைவர்சிஃபிகேஷன், பேஷன்ஸ், கன்சிஸ்டன்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு டைமில் பேனிக் ஆகி செல் பண்ணுறாங்களோ அவங்கள விட ஒரு செப்பரேட் வின்னராகவே தெரியும். ஸோ டவுன் டர்ன்றது எண்டு கிடையாது, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போது இந்த ஸ்மார்ட் மணி நீங்கள் வாங்குறது, உங்கள் மணியை நீங்கள் ஸ்மார்ட்டாக இப்போ யூஸ் பண்ணணும்னா இப்போ வாங்குறது தான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற லோ நாளைக்கு ஹையாக மாறும். ஸோ இந்த பேர் மார்க்கெட்டை அட்வான்டேஜாக எடுத்து லாங் டேர்ம் வெல்த் பில்ட் பண்ண நீங்கள் ரெடியாக? அப்போது மார்க்கெட்டை வைஸ்லி நேவிகேட் பண்ண எக்ஸ்பர்ட் கைடன்ஸை கன்சல்ட் பண்ணுங்கள். எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் போய் எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட இன்றைக்கே ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்காக ரிஜிஸ்டர் பண்ணி நெக்ஸ்ட் புல் ரனில் நீங்கள் கரெக்டாக பொசிஷன்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் நல்லா கன்சல்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த பேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா இல்லை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களான்றது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.